வணக்கம் நண்பர்களே. படையப்பா படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மாசான டைலாக் ஒன்று வந்து வரும். வயசானாலும் உன் அழகும் ஸ்டைலும் வந்து மாறவே இல்லை அப்படின்னு. அந்த மாதிரி பல வருஷங்கள் கடந்தாலுமே கூட இன்னமும் வந்து கிரேஸ் குறையாமல் இருக்க ஒரு பைக் தான் வந்து பல்சர். அந்த பல்சரில் வந்து என்ன தான் வரட்டுமே, என்எஸ் வரட்டும், ஹையர் சிசியில் வந்து வரட்டும், இந்த வண்டி மாதிரி வந்து வராது. இந்த வண்டி தான் எனக்கு பிடிச்ச வண்டி, நான் இதுதான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து இன்னும் அந்த ட்ரீம் பைக்காக இருக்கக்கூடிய பல்சர் 150ல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நியூ அப்டேட் வந்து பஜாஜ் வந்து கொடுத்துருக்காங்க. சில விஷயங்கள் வந்து மாற்றிருக்காங்க, சில விஷயங்கள் அப்படியே அதே பாரம்பரியத்தை அந்த ஒரு ட்ரெடிஷ்னலை வந்து ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறதுக்காக மாற்றாமல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னலாம் வந்து புதுசாக வந்து சேஞ்ச் ஆகிருக்கு, இப்போ நியூ பல்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த நியூ அப்டேட்டில் வந்து மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா பஜாஜ் வந்து கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் தான். ஸோ வந்து ஒரு முறை வந்து பல்சர் லான்ச் ஈவெண்ட்டுக்கு போகிறப்ப நான் வந்து அவங்கக்கிட்ட வந்து கேட்ட ஒரு விஷயம், ஏன் வந்து ஃபுல்லாக டிஜிட்டலுக்கு வந்து மாற மாட்டீங்க அப்படிங்கிறப்ப அவங்க வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க. நாங்கள் வந்து அப்படியே சில விஷயங்களை வந்து ட்ரெடிஷ்னலாக வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். இப்போ ஒருத்தர் வந்து 2010 பல்சர் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாரு, சில பேர் வந்து 2020 வந்து வாங்குவாங்க. பட் சில விஷயங்கள் அந்த கன்சோல் வந்து அப்படியே மாறாமல் அப்போ இருக்க பல்சருக்கும் இப்போ இருக்க பல்சருக்கும் மாறாமல் நாங்கள் அப்படியே யூனிக்காக வந்து கொண்டு வந்துட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் இப்போ மார்க்கெட்டில் வந்து போட்டி ரொம்ப அதிகமாகிடுச்சு, அதனால் வந்து மாறி தான் ஆகணுங்கிற ஒரு கட்டாயம் வந்த உடனே ஸோ முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அனலாக் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோலாக இருந்தது. இப்போ ஃபுல்லாக டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோலாக வந்து மாற்றிருக்காங்க. நான் பல்சர் ஆல்ரெடி வந்து ஓட்டியிருக்கேங்க, ஃப்ரெண்ட்ஸ் வந்து வச்சுருக்காங்க, ஓட்டியிருக்கேன். பட் இப்போ ஃபுல்லாக டிஜிட்டலுக்கு ஃபுல்லாக மாறினோன்னு எனக்கே வந்து ஒரு நியூ லுக்கு, ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பட் இருந்தாலும் எல்லாருக்கும் இது வந்து பிடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து டவுட்டு தான். சில பேருக்கு வந்து பிடிக்கும், சில பேருக்கு வந்து பிடிக்காமல் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு சப்ஜெக்டிவ் தான். பட் ஃபுல்லாக மாற்றிருக்காங்க. அதில் வந்து நமக்கு வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டியும் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்எம்எஸ் அலாட்டு, கால் அலாட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். நம்ம N160 இருக்கோம்ல, ஸோ அதே கன்சோல் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. பட் என்ன இவங்க வந்து அந்த டர்ன் பை டர்ன் நேவிகேஷன்லாம் ஃபுல்லாக மாற்றிருக்காங்க அப்படிங்கிறப்ப அந்த ரேஞ்சுக்கும் வந்து போயிருக்கலாம். பட் டர்ன் பை டர்ன் நேவிகேஷன்லாம் வந்து கொடுக்காம ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட ஃபுல் டிஜிட்டல் கன்சோலாக வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து பெரிய ஒரு அப்டேட்டு, பெரிய சேஞ்சுனா இதை வந்து சொல்லலாம். இதை தாண்டின்னு பார்க்குறப்ப நமக்கு வந்து கிராஃபிக்ஸ் வந்து மாறுது. ஸோ அந்த டேங்கை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கே வந்து தெரியும். ஸோ ஜென்ரலாக நம்ம பல்சரில் எப்படி பார்த்துருப்போம், நார்மலாக ஸ்டிக்கரிங்ஸ் வந்து பார்த்துருப்போம், ஒரு 3D லோகோ தான் வந்து பார்த்துருப்போம். இப்போ அந்த லோகோவையும் தாண்டி பார்த்தீங்கன்னா 150 அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப போல்டாக வந்து தெரியுது. ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு கிராஃபிக்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி பல்சரில் வந்து பஜாஜ் வந்து கொடுக்கல, இப்போ கொடுத்துட்ருக்காங்க. வர எல்லா பைக்ஸ்லையுமே இந்த மாதிரி வந்து கிராஃபிக்ஸ் வந்து மாற்றிட்டு இருக்காங்க. ஸோ வந்து ஒரு ஃப்ரெஷ் லுக்காக இருக்குது. அதாவது வந்து இதுக்கு முன்னாடி நம்ம இப்படி பார்த்ததில்ல, இப்போ கொஞ்சம் புதுசாக இருக்குது. ஒரு ரோட் ப்ரெசன்ஸ் வந்து நல்லாயிருக்கும். நார்மலாக வண்டியை ஒரு ரோட்டில் ஓட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல பார்க் பண்ணுறோம் அப்படின்னா என்ன வண்டி இப்போ அது புதுசாக இருக்கே அப்படின்னு வந்து ஒருத்தர் வந்து கேட்குற மாதிரி சேஞ்சஸ் வந்து தெரிகிற மாதிரி பார்த்தீங்கன்னா பஜாஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பஜாஜ் கொடுத்துருக்க மேஜரான அப்டேட் அப்படிங்கிறப்ப இந்த ரெண்டு விஷயம் மட்டும்தான் வந்து பஜாஜ் வந்து மாற்றிருக்காங்க. அதே மாதிரி வந்து இப்போ வந்து வண்டி வாங்க போகிறோம் அப்படின்னா பல்சர் பொறுத்த வரைக்கும் ஒரு யங்ஸ்டரும் வாங்குவார், ஒரு ஃபேமிலி மேனும் வந்து வாங்குவார். அப்போ யங்ஸ்டருக்கு தனியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வேரியன்ட், இன்னொரு வந்து ஃபேமிலி மேனுக்கு உங்களுக்கு வந்து இந்த வேரியன்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து ரெண்டு வேரியண்ட்டாக தான் நமக்கு வந்துருக்கு. ஸோ நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ண போகிறது வந்து சிங்கிள் சீட் வேரியன்ட். ஸோ இதெல்லாம் வந்து ஃபேமிலி மேன் தாராளமாக வந்து வாங்கலாம். இப்போ ஒரு காலேஜ் பையன் பல்சர் வாங்க போகிறான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு வந்து ஸ்பிளிட் டைப்பில் வந்து சீட் வர மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வேரியண்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து இந்த ரெண்டு வேரியண்ட் வந்து இருக்குது. ரெண்டு வேரியண்ட்டுக்கும் சில சேஞ்சஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வருது. மெயினாக வந்து சீட் வந்து மாறுது. சீட்டை தாண்டி என்னென்ன மாதிரி சேஞ்சஸ் வந்து வருது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக நான் வந்து சொல்கிறேன். ஸோ நம்ம முன்னாடி வந்து சஸ்பென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான் ரெண்டு மாடல்லையுமே வந்து வரும். பட் வந்து ட்வின் டிஸ்க் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா 37mm வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சிங்கிள் டிஸ்க் வேரியண்ட்டில் வந்து 31mm வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து ட்வின் டிஸ்க் வாங்கினீங்க அப்படின்னா சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக, டயாமீட்டர் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து வருது. மேபி இதை விட டயாமீட்டர் அதிகமாக இருக்கிறதுனால ட்வின் டிஸ்க் வேரியண்ட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தராக வந்து ஃபீல் பண்ணலாம். ஸோ இது ஒன்று. அடுத்து வெயிட்டுமே பார்த்தீங்கன்னா ட்வின் டிஸ்க் வேரியண்ட் வந்து 150 கிலோ வந்து வரும். சிங்கிள் டிஸ்க் வேரியண்ட் வந்து 148 கிலோ வந்து வரும். சீட்டு முன்னாடியே சொன்ன மாதிரி சீட்டு வந்து மாறும். இந்த ரெண்டு வேரியண்ட்டை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் வந்திருப்பாங்க, என்னதான் கன்சோல் வந்து ஃபுல்லாக வந்து நமக்கு வந்து டிஜிட்டலில் கொடுத்தாலும் பழசு மாதிரி வராதுப்பான்னு சொல்லிட்டு அந்த பழசு தான், அந்த ஒரு கிளாசிக்கல் லுக்கு தான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சில பேர் இருப்பாங்க. அவங்களுக்காகவே பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் டிஸ்க் வேரியண்ட்டில் வந்து ரெண்டு வேரியண்ட்டாக, சிங்கிள் டிஸ்க்லேயே ரெண்டு வேரியண்ட்டாக வந்து கொடுக்குறாங்க. ஒன்று வந்து நார்மல் அனலாக் டிஜிட்டலில் வந்து வரும், இன்னொன்று வந்து ஃபுல்லாக வந்து நமக்கு வந்து ஃபுல் டிஜிட்டலில் வந்து வரும். ஸோ உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப ரெண்டு வண்டிக்கும் வந்து இதுதான். இப்போ இதை தாண்டி புது மாடல் வந்து ஓட்டுறதுக்கு வந்து எப்படி இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்கா, அதுவும் நம்ம எடுத்துருக்கிறது வந்து சிங்கிள் டிஸ்க் வேரியன்ட் தான். ஸோ அதனால் வந்து ஒரு ஃபேமிலி மேன் வந்து சிட்டியில் ஹைவேஸ்லலாம் போனார்னா எப்படி இருக்குது, கம்ஃபர்டபுள் எப்படி இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து ரைடு முடிச்சுட்டு டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். இப்போ நம்ம ரைடு கிளம்புவோம்.
ரைட் ரிவ்யூ முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஃபீல், நல்லா இருந்துச்சு, ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா வந்து ஒரு பல்சர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் வந்து ரைட் பண்ணியிருக்கேன். 90s கிட்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த ஒரு விஷயம் ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா வந்து நம்ம ஒரு 20 வயசை தாண்டி வளரும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கிட்டலாம் வந்து பல்சரோ அப்பாச்சோ இருந்துச்சு அப்படின்னா ஒரு ரவுண்டு கேட்டு ஓட்டியிருப்போம். ஸோ நமக்கு ஒரு ட்ரீம் பைக்கு அதை வந்து திரும்ப வந்து ஓட்டுற ஒரு ஃபீல் வந்து எனக்கு கிடச்சிது. சில விஷயங்கள் நமக்கு வந்து கன்சோலு, கிராஃபிக்ஸ் இதெல்லாம் வந்து சேஞ்ச் ஆயிருந்தாலுமே கூட அந்த பழைய ட்ரெடிஷ்னலாக கிளாசிக்காக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் தொடர்ந்து பஜாஜ் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. வெஹிக்கிளோட ஓவரால் டிசைனாக இருக்கட்டும், வைசராக இருக்கட்டும், கிளிப் அண்ட் ஹேண்டில் பாரு, மிரர்ஸு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பழைய லுக்கு தான், அப்படியே அதே லுக்கில் தான் வந்துருக்கு. ஸோ நல்லா இருந்துச்சு, பழைய வண்டியை ஓட்டுற ஒரு ஃபீல் எனக்கு வந்து கிடச்சிது. ஸோ ஓவராலாக இந்த வண்டி பற்றி சொல்லணும் அப்படின்னா எஃபோர்ட்லெஸ்ஸாக நம்ம வந்து ரைட் பண்ணலாங்க. ஸோ வந்து அது வந்து சிட்டியாக இருக்கட்டும், ஹைவேஸாக இருக்கட்டும், ஒரு கம்ஃபர்டபுளாக உட்காந்து ஒரு ஜாலியாக நம்ம வந்து தாராளமாக வந்து ரைட் பண்ணலாம். அதேமாதிரி வந்து ஒரு சிட்டி லிமிட்டுன்னு பார்க்குறப்ப நல்லா ஸ்மூத்தராக வந்துருக்கு. ஒரு 3000லேருந்து 4000 ஆர்பிஎம் வரைக்கும் வந்து ஓட்டுறப்ப நல்ல ஸ்மூத்தாக வந்துருக்கு. அப்படியே கொஞ்சம் ஹைவேஸ் வந்து எடுக்கிறோம், ஒரு 5000 ஆர்பிஎம் வரைக்குமே வந்து நல்லா ஸ்மூத்தாக இருந்துச்சு. இன்ஜின் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகலை, நல்லா இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணி நம்ம வந்து ரைட் பண்ணலாம். ஒரு 5000 ஆர்பிஎம் தாண்டி ஒரு 6000 ப்ளஸ் நம்ம வந்து போகிறப்ப தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லைட்டாக வந்து ஃபுட் பேக்ஸில் வந்து வைப்ரேஷன் வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சுது. இருந்தாலும் வந்து ஒரு 150cc இன்ஜின் 14 PS பவர், அதில் 6000க்கு மேலே வந்து வைப்ரேஷன் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பேராசை அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ 6000 வரைக்குமே வந்து நல்ல ஸ்மூத் வந்து இருக்குது. ஸோ நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்கவங்க கூட பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு கம்ஃபர்டபுளாக வந்து உட்கார முடியும். இப்போ நான்லாம் வந்து ஒரு 85 kg இருப்பேன். ஸோ என்னால் நல்லா கம்ஃபர்டபுளாக ஜாலியாக உட்காந்து ரைட் பண்ண முடியுது. சீட்டோட ஹைட்டுமே வந்து 785 mm தான், ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற அளவில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பெரிய வேல்யூன்னு சொல்ல முடியாது, 165 mm தான். பட் நம்ம ரைட் பண்ணது சிட்டியில், ஹைவேஸில், இந்த மாதிரி இடங்கள்ல நீட்டான ரோட்ஸில் தான் நம்ம வந்து ரைட் பண்ணோம். அதனால் எந்த ஒரு இடத்துலையும் வந்து ஒரு பம்ப்ஸில் வந்து அடிபடுற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகலை. மேபி நீங்கள் ரஃப் ரோட்ஸில் ட்ரை பண்ணுறப்ப வேணும்னா மேபி இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கலாங்கிற ஒரு ஃபீலை உங்களுக்கு வந்து கொடுக்கலாம். அதுமாதிரி பிரேக்கிங்கும் வந்து பிரேக்கிங் ஃபீட்பேக் நல்லா இருக்குது. நமக்கு வந்து அடித்தோன்னா வந்து நமக்கு வந்து வண்டி வந்து நிற்கிது. அதுவும் இது வந்து சிங்கிள் டிஸ்க் வேரியண்ட்டு. ஃப்ரண்ட் வந்து 260 mm டிஸ்க் வந்து கொடுக்குறாங்க. ட்வின் டிஸ்க் வேரியண்ட் எடுத்திங்க அப்படின்னா 280 mm வந்து கொடுப்பாங்க. அது இன்னும் கொஞ்சம் பிரேக்கிங் சைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் டிஸ்கோட சைஸ் வந்து அதிகமாகும். அதே மாதிரி பஜாஜை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் டிஸ்க் வேரியண்ட்டாக இருந்தாலும் பின்னாடி இன்னும் கொஞ்சம் வைடர் டயராக கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ ட்வின் டிஸ்க் வேரியண்ட்டில் கூட 120 செக்ஷனில் கொடுக்குறாங்க. இந்த சிங்கிள் டிஸ்க் வேரியண்ட்டில் வந்து 100 செக்ஷனில் தான் வந்து கொடுக்குறாங்க. அதை மேபி இன்னும் கொஞ்சம் பிக்கர் சைஸில் கொஞ்சம் வைடரான டயராக கொடுத்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கிரிப்பு நல்லாயிருக்கும், நம்ம கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக வந்து போக முடியும். இப்போயுமே இந்த வண்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூ டர்ன் பண்ணுறதுலாம் வந்து எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்குது, ஈஸியாக வந்து யூ டர்ன் பண்ண முடியுது. இன்னமும் ஒரு கார்னரிங் அந்த மாதிரி இடங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக நம்ம போகணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வைடர் டயர் இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதே மாதிரி வந்து கன்சோல் பொறுத்த வரைக்கும் வந்து ஃபுல்லாக நமக்கு வந்து டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் ஓகே தான். பட் இந்த எல்சிடி டிஸ்பிளேவே இன்னும் கொஞ்சம் பிரைட்னஸ் நல்லா கொடுக்கலாம். மேபி வெயில் டைமில் நான் கொஞ்சம் ரைட் பண்ணேன், அப்போல்லாம் ஒன்றுமே ஈஸியாக வந்து பார்க்க முடியல. ஸோ அதை இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக கொடுத்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து இருக்கும். ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப ஒரு ஃபேமிலி மேனுக்கு நல்ல ஒரு பட்ஜெட் விலையில் நல்ல மைலேஜும் கொடுக்குற மாதிரி. ஏன்னா இந்த வண்டியில் ஒரு எக்கானமியை நம்ம வந்து மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா 45லேருந்து 55 வரைக்கும் நமக்கு வந்து மைலேஜ் வந்து கிடைக்கும். பல்சர் அப்படிங்கிறப்ப பல வருஷமாக நமக்கு வந்து மார்க்கெட்டில் இருக்குது. எத்தனையோ பேர் இந்த பைக்கை நீங்கள் வந்து வச்சிருக்கலாம். ஸோ உங்கள் வண்டி எவ்வளோ மைலேஜ் உங்களுக்கு வந்து கொடுக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ டீசெண்டான ஒரு மைலேஜ் 45லேருந்து 55 வரைக்கும் வந்து கொடுக்கும். கம்ஃபர்டபுளாக ஒரு ஃபேமிலியோட ஒய்ஃபு, அம்மா இவங்கெல்லாம் வந்து கூட்டிகிட்டு போனால் கூட நல்லா கம்ஃபர்டபுளாக நம்ம வந்து அவங்கள வந்து அழைச்சிட்டு போக முடியும். ஸோ பட்ஜெட் விலை, நல்ல மைலேஜ், கம்ஃபர்டபுளாக ரைட் பண்ணுறதுக்கு ஏற்ற ஒரு வண்டி தான் இந்த பல்சர் 150. இதில் சின்ன சின்ன விஷயங்கள் பஜாஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்ஜின் கார்டாக இருக்கட்டும், ரிம் ஸ்ட்ரைப்ஸாக இருக்கட்டும், அந்த ஹெட்லைட்டோட டிசைனாக வந்து இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே பழைய டிசைன் அப்படியே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அது வந்து பார்க்கறதுக்கும் நமக்கு வந்து நல்லா இருக்கு. பல்சர் 150 பொறுத்த வரைக்கும் வந்து 3 கலர் ஆப்ஷன்ஸ்ல வந்து கிடைக்குதுங்க. அது வந்து சிங்கிள் டிஸ்க் வேரியண்டா இருந்தாலும் ட்வின் டிஸ்க் வேரியண்டா இருந்தாலும் ரெண்டுலயுமே 3 கலர் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ரெட், ப்ளூ, சில்வர் மூணுலையுமே பார்த்தீங்கன்னா பிளாக் காம்பினேஷனோட வந்து வரும். 3 கலர்ஸுமே நல்ல கலர்ஸ், அட்ராக்டிவான கலர்ஸ், நிறைய பேர் விரும்பி வாங்குற கலர்ஸ். பட் இருந்தாலும் இதை தாண்டி இன்னும் வந்து ஒரு எல்லோ அந்த மாதிரி இன்னும் பஜாஜ் வந்து ட்ரை பண்ணும் அப்படிங்கிறது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். இப்போ ப்ரைஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது பேஸ் வேரியண்ட் வந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா, அதாவது அனலாக் டிஜிட்டல் மீட்டரோட வந்து வரும். சிங்கிள் டிஸ்க் வேரியண்ட் எடுத்தீங்க அப்படின்னா தஞ்சாவூர் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து 1,09,000 ரூபா. அடுத்து மிட் வேரியண்ட் எடுத்தீங்க அப்படின்னா, மிட் வேரியண்ட்டுங்கிறப்ப சிங்கிள் டிஸ்க் தான், பட் வந்து ஃபுல்லாக டிஜிட்டலில் வந்து கன்சோல் வந்து வரும். அது வந்து 1,12,000. ஃபைனல் வந்து டாப் வேரியண்ட் எடுத்தீங்க அப்படின்னா ட்வின் டிஸ்க் வேரியண்ட், அந்த வேரியண்ட்டோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,16,000 ரூபா நமக்கு வந்து வரும். ஸோ அதனால் வந்து என்னோட ஒப்பீனியன் அப்படிங்கிறப்ப ஃபேமிலி மேனுக்கு நமக்கு வந்து சிங்கிள் பீஸ் சீட்டே வந்து ஏற்ற ஒன்றா இருக்கும். காலேஜ் பசங்களுக்கு வந்து ட்வின் டிஸ்க் ஸ்பிளிட் சீட் வேரியண்ட் வந்து ஏற்ற ஒன்றா இருக்கும். நமக்கு வந்து பைக் கொடுத்து ஃபுல்லாக வந்து ரிவ்யூக்கு வந்து சப்போர்ட் பண்ணது தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய வைபவ் பஜாஜ். இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா எல்லா மாடல்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது, டெஸ்ட் ட்ரைவ்க்கும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து பைக்கில் வந்து புக் பண்ணணும் அப்படின்னாலும் சரி, டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களோட கான்டாக்ட் டீட்டெயில் வந்து கொடுக்குறேன். கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஃபர்தராக உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நம்புகிறோம். இதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோ
வீடியோவில் திரும்ப வந்து உங்களை வந்து சந்திக்கிறோம். நன்றி. வைபவ் பஜாஜ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய மன்னார்குடி ஷோரூமில் வந்து பல்சர் 150 பைக்கை வந்து லான்ச் பண்ணாங்க. அந்த லான்ச் பண்ண வீடியோ தான் இப்போ நம்ம வந்து பார்க்குறோம்.